முத்து அனுப்பிச்சு இந்த டோஸ்ட் ஏன் போடலன்னு கேட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா எனக்கே முன்னாடி தோணுச்சு முத்துவோட முதுகுல ஏறின 2 சனியன்கள் தான் வந்து மஞ்சரி சாச்சனான்ட்டு. ஆனா முத்துவுக்கு வந்து இந்த வீக்கெண்ட் வந்து சாதகமா போச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? முத்து ஃபேன்ஸ்க்கெல்லாம் செம இன்ஃபர்மேஷன் இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். டாஸ்க் இந்த டோஸ்ட் வந்து கரெக்டான விஷயத்துக்கு தான் கேட்டாங்கன்னு பார்த்தா முத்து வந்து இந்த பொண்ணுக்காக பேசி முத்துக்கும் பேக் ஃபயர் ஆயிருச்சு. இந்த டோஸ்ட்டுக்காக பேசி ரொம்ப கேவலமா ஃபுல்லா இருக்கிற டீம் வந்து ஒட்டுமொத்தமா கிளம்பிட்டு வந்ததுக்கு. இது வந்து நம்மளுக்கே கோவம் வச்சா பிரியாணியே செய்யற கேங்க ஒரு டோஸ்ட் செய்ய உள்ளன்ட்டு தானே. ஆனா உள்ள போயிட்டு முத்து கிட்ட மஞ்சரியே வந்து தன்னை பத்தின பிளான் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா முத்து எவ்வளவு புத்திசாலின்னு மஞ்சரி வந்து அவங்க வந்து கரெக்டா இட போடலன்னு சொல்லலாம். ரெண்டாவது மஞ்சரிக்கு பயங்கர தான் ஒரு பேச்சாளர், முத்து அளவுக்கு நானும் ஒரு பேச்சாளர்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் வந்தது அந்த குறும்படத்துல தெரிஞ்சது. சரி பில்டப் கொடுக்கல. குறும்படத்துல என்ன நடந்ததுன்னா முத்து கிட்ட வந்து சொல்றாங்க, பத்தியா உன் மேல இருந்த கோவம் அப்படியே என் பக்கம் திரும்புது அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு பயங்கரமா வந்து புரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்து விளையாடுற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒன் சிங்கிள் சிங்கம் அகேன்ஸ்ட் the whole team of contestants in Bigg Boss. இது வந்து சரியா கரெக்டா ஜஸ்டிஸ் இல்லையான்னு பார்க்கவே